உப்பள தொழிலாளர்களின் நலன் காக்க அவர்களுடைய பல கோரிக்கைகளை திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பொட்டல்காடு, முள்ளக்காடு, வீரநாயக்கன் தட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தில் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் வேலைவாய்ப்பு பெறலாம் என்று திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டம் திமுக ஆட்சி இயற்றப்பட்டவுடன் திருத்தப்பட்டதாக கூறினார். அதன் மூலம் தமிழகத்தில் 1.5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்று பயனடைந்துள்ளனர் என்று அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். உப்பள தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மழைக்கால நிவாரணம் 5000 ரூபாய் வழங்கப்பட்டதுடன் உப்பள தொழிலாளர்களுக்கு என தனிநல வாரியமும் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் அர்ஜுனன், தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த் சேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாக்குறுதி தந்ததில் 80% மேல வாக்குறுதியை நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். வாக்குறுதியா சொன்னார், நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் இனி தமிழ்நாட்டில் உள்ள அரசு பணி வழங்கப்படும் வாக்குறுதி சொன்னார். இன்னைக்கு அது நடைமுறைப்படுத்தியிருக்கு, சட்ட திருத்தம் பண்ணப்பட்டுள்ளது. தமிழ் தேர்வு பாஸ் பண்ணாதான் அவங்க டிஎன்பிஎஸ்சி எழுத முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர் முதலமைச்சர். அதனால இன்னைக்கு நமக்கு 1.5 லட்சம் பணியிடங்கள், அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. எல்லாமே தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் தான். உப்பள தொழிலாளர்களுக்கு நீண்டகால கோரிக்கையா இருந்தது, அதையும் அந்த வாக்குறுதியாக வைத்திருந்தோம். சட்டமன்ற தேர்தலின் போது உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 5000 வழங்குவோம்னு சொன்னாங்க. அதே போல மழைக்கால நிவாரணம் இப்பொழுது 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் நீங்க எல்லாம் வாங்கியிருப்பீங்க. அதே போல உப்பள தொழிலாளருக்கான தனி நலவாரியம் கேட்டீங்க. அந்த உப்பள தொழிலாளர் நலவாரியமும் இந்த அரசு நம்முடைய தளபதியார் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க.